ஓம் ஷடூர்மி ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. அசனாயாம் பிபாசாம் ச சோகம் மோகம் ஜராம் மிருதிம் ஆத்மா ஷடூர்மி அத்யேதி சதா வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः 1 दिनः मे मासे. अद्य दिनस्य विषयः षडूर्मिरहितः अयम्. बृहदारण्यक उपनिषद 3:5-1 இதில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது யோ அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் அத்யேதி என்ற மந்திரத்தை கொண்டு ஆத்மாவுக்கு இந்த 6 விதமான அலைகள் கிடையாது. 6 விதமான அலைகள் என்றால் என்ன? ஆத்மா ஷடூர்மி ரஹிதः அசம்சாரி இதி உபனிஷதः பிரதிபாதயந்தி. ஆத்மா நான் என்ற சைத்தன்ய பொருள் சம்சாரம் அற்றது என்ற கருத்தை விளைவிக்க ஆத்மாவில் இந்த 6 விதமான சம்சார அலைகள் கிடையாது என்று இந்த மந்திரம் நமக்கு கற்பிக்கிறது. ஷடூர்மயோ நாம சமுத்திரஸ்ய ஊர்மயா இவ ஷட் விகாராः தே ஷட் விகாரः து அசனாயா. 6 அலைகள் என்பது சமுத்திரத்தில் இருப்பதைப் போலே 6 பெரும் அலைகள். அவைகள் யாவை? அசனாயா அத்தும் இச்சா உண்ண வேண்டும் என்ற ஆசை, பிபாசா பாத்தும் இச்சா குடிக்க வேண்டும் என்ற ஆசை, ஷோகா துக்கம், மோகா அஜ்ஞானம் அறியாமை, ஜரா வார்த்தக்கியம் ஆர் மூப்பு, மிருத்யு மரணம். இந்த 6 விதமானது தான், இந்த 6ஐத்தான் 6 ஊர்மி அல்லது 6 பெரும் அலைகள் என்று சொல்லப்படுகிறது. சமுத்திரஸ்ய விச்சய இவ ஏதே விகாராः ஜீவானாம் புனः புனः பவந்தி இதி ஷடூர்மயः. சமுத்திரத்தில் வந்து போவதைப் போல் இந்த 6 அலைகள் ஒரு ஜீவாவில் அடித்து கொண்டே இருக்கிறதாம். ஷடூர்மயः நாத்மனோ பவந்தி. ஆத்மாவுக்கு இந்த 6 அலைகள் என்றும் கிடையாது. ஆத்மா ஹி நிருபாதிகம் ஸ்வதந்திரம் பிரம்மைவ தர்ஹி ஷடூர்மயः கஸ்ய. ஆத்மாவுக்கு உபாதி என்பதே கிடையாது, அது ஸ்வதந்திரம், அது பிரம்மமாக இருப்பதனால் அதற்கு எப்படி இந்த 6 அலைகள் இருக்க முடியும்? அப்போ இந்த 6 அலைகள் என்பது ஆத்மாவை ஒரு உபாதியில் அஞ்ஞானத்தினால் கல்பிக்கப்படுகிறதல்லவா, அந்த உபாதிக்குத்தான் இந்த 6 சம்சாரமானது இருக்கிறது. அசனாயா பிபாசே பிராணஸ்ய சோகமோகௌ மனசः ஜராமரணே து தேகஸ்ய. நம்முடைய பிராணனானதற்கு பிராணன் என்று சொல்லப்படுவதற்கு உண்ண வேண்டும் குடிக்க வேண்டும் என்ற விஷயமும், மனதிற்கு சோகமும் மோகமும், உடம்புக்கு மூப்பும் மரணமும் என்று உடம்புக்கு மனசுக்கு பிராணனுக்கு தான் இந்த 6 விஷயங்கள் இருக்கிறதே ஒழிந்து ஆத்மாவுக்கு கிடையாது. உபாதி தர்மாக ஆத்மனோ ந பவந்தி. உபாதியில் இருக்கக்கூடிய தர்மம் ஒரு நாளும் ஆத்மாவுக்கு கிடையாது. யதா பரிபூர்ணः ஆத்மா நித்திய சுத்த நித்திய புத்த நித்திய முக்த ஸ்வரூபः நிரவயவः நிருபாதிகः ச. ஆத்மா என்பது எந்த உபாதியும் மற்ற எப்பொழுதுமே நித்தியமாக சுத்தமானது, நித்தியமாக சைத்தன்யஸ்வரூபமானது, நித்தியமாக மோக்ஷஸ்வரூபமான முக்தஸ்வரூபமானது. அதற்கு அவயவங்கள் கிடையாது, அதற்கு எந்த உபாதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆத்மா சம்சாரமற்ற ஸ்வரூபமானது. அந்த ஆத்மாவைத்தான் நாம் நான் என்ற சொல்லினுடைய பொருளாக கொள்கிறோம். ஓம் ஷடூர்மி ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.